மேகா, மேகா, என்னாச்சு மேகா? நிஜமாதான் சொல்றேன். காலையில எந்திரிக்கும் போதே லேசா தலை சுத்துச்சு. காஃபி சாப்பிட்டப்ப கூட என்னமோ ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க போய் 10 நிமிஷம் தான் இருக்கும். உடனே வாமிட் பண்ணிட்டேன். எனக்கே ஒரு மாதிரியா இருந்ததுங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அவ தான் சொன்னா, டேட்டை கால்குலேட் பண்ணி பாத்தியான்னு. நான் டேட்டை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 25 டேஸ் தள்ளி போயிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் அவகிட்டே ஒரு சஜஷன் கேட்டேன், என்ன பண்றதுன்னு. முதல்ல உன் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி தாமரை டாக்டர் கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப நல்லா பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்களை வர சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆபீஸ்ல ஏதாவது டென்ஷனான டைம்ல ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டேனா? இல்ல, நீ போய் சாரி கட்டிட்டு வா, நம்ம ஹாஸ்பிடல் கிளம்பலாம். இதோங்க 5 நிமிஷத்துல வந்துடுறேன். இது எப்படி? சொல்லுங்க மோகன். என் ஒய்ஃபுக்கு 25 நாள் தள்ளி போயிருக்குன்றாங்க. தலையெல்லாம் சுத்துது, வாயெல்லாம் கொமட்டிட்டு வருதுன்றாங்க. இங்க பாருங்க மோகன், நீங்க மனசை போட்டு குழப்பிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களால எப்பவுமே உங்க மனைவியை தாயாக்க முடியாது. இது 200% நிஜம். அதனால தைரியமா சொல்றேன், அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. டாக்டர், என்ன சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. எனக்கு அந்த ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் நடந்து 1 வருஷம் ஆக போகுது. அப்போதைய ரிப்போர்ட்ஸ் படி, ஆனா நான் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம், நான் அப்பா ஆக முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ ஏதாவது மாறி இருக்குமோ? இங்க பாருங்க மோகன், நான் நிறைய தடவை உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற குறை என்னைக்குமே குணப்படுத்த முடியாத குறை. வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போய் இந்த குறைய குணப்படுத்திக்க முடியாது டாக்டர்? அப்படி ஏதாவது மார்க்கம் இருந்திருந்தா இத்தனை நாள் உங்களை மன உளைச்சல்ல தவிக்க விட்டுருப்பனா? அதெல்லாம் வேஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா தாராளமா ட்ரை பண்ணலாம். வேண்டிய மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தர கூட நான் தயார். சரிங்க டாக்டர், அப்போ இதுக்கு சொல்யூஷன் இல்ல அப்படிதானே சொல்றீங்க? இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரகரகமான சொல்யூஷன்ஸ் இருக்கு. பட் உங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் கிடையாது. அதுக்கு இல்ல டாக்டர், வயித்துல குழந்தை உருவாயிருக்குன்னு நினைச்சு என் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டா. அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறேன்னு தெரியல டாக்டர். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. லேடி டாக்டர் உங்க ஒய்ஃபை செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அனிமிக்கா இருக்கீங்க, உடம்புல போதுமான சக்தி இல்ல, வயிற்றுல பித்த நீர் அதிகமா சுரந்ததுனால ஏற்பட்ட கோளாறுன்னு உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க பாருங்க. ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். என்ன பண்றது?
சுபையா, சுபையா. ஐயா, அம்மா ஆஸ்பத்திரி போயாச்சா? போயாச்சுங்கய்யா. ஐயா இந்தாங்கய்யா. ம், கொடு. ஹலோ, என்னங்க இப்பதான் வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமா, இப்பதான் வந்தேன். ஆமா, என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? ஹாஸ்பிட்டல்ல நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது, அதெல்லாம் பாக்குறதுக்காக தான் வந்தேன். அப்படியே ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டு லேடிஸ் கிளப் செக்ரட்டரி சித்ரா இருக்காங்கல்ல, அவங்க டாட்டர்ஸ்க்கு நாளைக்கு மேரேஜ். அதனால ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே டீமா திருச்சிக்கு போலாம் டிசைட் பண்ணிருக்கோம். சாரிங்க, இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வர முடியாது, நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க. சரி சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். ம், சுபையா, சொல்லுங்கய்யா. ரூம்ல போயிட்டு ஒரு ஃபுல் பாட்டில் எடுத்துட்டு வா. மற்ற ஐட்டம்ஸ்லாம் சீக்கிரம் வாங்கிட்டு வா. சரிங்கய்யா. யார் வந்து கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்லணும். சரிங்கய்யா. சரியா? ம். பா. நீங்க போங்கம்மா. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் நாங்க பேசிக்கோங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஐயா. ஐயாவை பார்த்தே ஆகணும். ஒரே ஒரு தடவை வீட்ல பார்க்க பார்த்து போயிடும். முடியாதுமா. சொன்னா கேளுங்க. அப்படிலாம் விட முடியாதுமா. ஐயாவை பார்க்கறதுக்கு தான் ஐயா வந்திருக்கோம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம் ஐயா. சொன்னா எங்க ஊர் கேளுங்கம்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்ல போய் பாருங்க. புகார் கொடுத்தாலும் பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க எல்லாம் பார்க்க சார முடியாது. பார்க்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஐயா.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.